அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த வீடியோ நம்ம சிமிர்னா சபையை பற்றி பார்த்தோம். சிறுமைப்படுத்தப்பட்ட உபத்திரவத்துக்கு உள்ளான சபை, அதை குறித்து நாம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற 7 சபைகளில் 3வது சபை பெர்கமு சபை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெர்கமு அப்படின்னு சொன்னால் சாத்தானின் இருப்பிடம் அப்படின்ற அர்த்தம். பெர்கமு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னாக்கா சாத்தானின் இருப்பிடம். ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சாத்தானுடைய இருப்பிடம் எங்கே இருந்துச்சுன்னா ஐபிராத் நதியில் தான் சாத்தானுடைய இருப்பிடம் இருந்துச்சு. பாபிலோனில் தான், ஐபிராத் நதி ஆண்டையில் தான் சாத்தானுடைய இருப்பிடமாக இருந்துச்சு. இந்த இருப்பிடத்தை சாத்தான் தன்னுடைய இருப்பிடத்தை பெர்கமுக்கு மாற்றிக்கினான். ஏன்னா ரோம் பக்கத்திலே இருக்குதுமோ. இந்த பெர்கமுன்ற ஒரு இடம் எங்கே இருக்குதுன்னா மத்திய தரைக்கடலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது ரோமுக்கு கிட்ட தான், இத்தாலிக்கு கிட்ட தான் இருக்குதுங்க இது. ஸோ இதனுடைய காலம், இந்த பெர்கமு சபையினுடைய காலம் கிபி 312 முதல் கிபி 606 வரைக்கும் இது இந்த சபையினுடைய காலத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறாருங்க. ஸோ இந்த சபையை ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார், இந்த சபைக்கு தன்னை எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராகிய இயேசு கிறிஸ்து பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்றாரு. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா கத்திக்கு பொதுவாக நம்ம வெட்டுற கத்திக்கெல்லாம் ஒரு பக்கம் தான் ஷார்ப் இருக்கும். ஆனால் இங்கே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு சொன்னாவே நம்ம வேதத்தில் வசனத்தை குறிக்கிற அடையாளம், வார்த்தை குறிக்கிற அடையாளம். ஸோ 2 பக்கமும் ஷார்ப் இருக்குதா அந்த கத்திக்கு. அதாவது சொல்கிறவங்களையும் வெட்டும், கேட்குறவங்களையும் வெட்டும் அப்படின்ற அர்த்தம். அதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இப்போ இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் ஷார்ப் இருக்குது, அது என்னையும் வெட்டும். இந்த வார்த்தை யார் கேட்குறாங்களோ அவங்களையும் வெட்டும். அதான் அதனுடைய அர்த்தம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. கத்தி எடுத்துன்னு வராரு. இந்த சபைக்கு நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கத்தி எடுத்துன்னு வரேன்றாரு. கத்தி என்னத்துக்கு எடுத்துகிட்டு வருவாங்க? அழிக்கிறதுக்கு தானே கத்தி எடுத்துகிட்டு வருவாங்க, குத்துறதுக்கு வெட்டுறதுக்கு, அதுக்கு தானே கத்தி யூஸ் ஆகுது. ஸோ கத்தி எடுத்துன்னு வராரா இந்த சபைக்கு, பெர்கமு சபைக்கு. ஸோ பெர்கமு என்றால் சாத்தானின் இருப்பிடம் என்று அர்த்தமாகும். இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த சபை குறிச்சின்னா, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், விக்கிரகங்களுக்கு சிலையை செஞ்சு தெய்வமாக வழிபட்டு அதுக்கு படைக்கிறாங்க பத்தியா, அதை புசிக்கவும், வேசிதனம் பண்ணவும் போதித்து. வேசிதனம் அப்படின்னா, வேசி அப்படின்னா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கிறான்னாக்கா தான் சொந்த கணவனை விட்டுட்டு இன்னொரு ஆண்மகனோட கூட போய் வாழற பாரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு தான் வேசி அப்படின்னு பேரு. பல பெண்களோட கூட பல ஆண்களோட கூட போய் வாழ்க்கையை நடத்துகிறவ, தவறான பாதையில் பல ஆண்களோட கூட உறவை வச்சு வாழற அந்த பெண்ணுக்கு பேர் தான் வேசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உலகத்தில் சொல்கிற வார்த்தை. ஆனால் ஆவிக்குரிய வார்த்தை அர்த்தம் என்ன அப்படின்னா, வேதத்தில் வேசி அப்படின்னு நம்ம பைபிள்லையே ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்துற கடைசி வரைக்கும் வேசி அப்படின்னு சொன்னால் தன்னை விட்டுட்டு நீ இன்னொரு இடத்துக்கு போயிட்ட, உண்மையான தெய்வத்தை விட்டுட்டு போலியான தெய்வத்துக்கிட்ட நீ போயிட்ட அப்படின்ற அர்த்தம். அந்த அர்த்தத்தை குறிக்கிறதுக்காகத்தான் நம்ம
வேதத்துல பைபிள்ல வேசி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கோம். ஆவிக்குரிய வேசிதனம். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், வேசிதனம் பண்ணவும் போதித்து இடரல் செய்தாய். நீ இடரல் பண்ண. இந்த சபையில் இருக்கிற மக்கள், பெர்கமு சபையில் இருக்கிற மக்கள் என்ன செஞ்சாங்களாம்? இவங்க விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிட்டுக்கிறாங்க. வேற தெய்வத்தை கடவுளா வச்சு வழிபட்டு இருந்திருக்கிறாங்க இந்த மக்கள். யாரு? பெர்கமு சபையை சேர்ந்த மக்கள். ஸோ அதை நீ செஞ்சு இருக்கிற, போதித்து இடரல் செய்தால் என்னும் பீலையாமின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும். பீலையாம் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். வேதத்துல பீலையாம் என்ன செய்தாரு? கூலிக்காக போய் பாலாக்கு என்ற அரசங்கிட்ட போயிட்டு இவன் என்ன பண்ணான்? தவறான போதனையை போதிச்சு யூதர்களை, இஸ்ரவேல் மக்களை பாவத்துக்கு உள்ளாக்க செஞ்சவன் தான் இந்த பீலையாம். தவறான போதனைகளை போதிச்சவன், கடவுளுக்கு விரோதமா செயல்பட வச்சவன் தான் இந்த பீலையாம். ஸோ அந்த கொள்கை உன்னுடைய சபையில இருக்குது. நீ இப்படி பண்ணி இருக்கிற. உண்மையான தெய்வத்தை விட்டுட்டு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ லோகத்தின் ஆண்டவரை விட்டுட்டு வேற ஒரு தெய்வத்தை நீ வழிபட ஆரம்பிச்சிட்ட. நீ படைச்சத சாப்பிடலாம், நீ ஏற்றுக்கொண்டு இருக்கிற இந்த சிலை வழிபாடு, விக்கிரக ஆராதனைய நீ ஏற்றுக்கொண்ட. என்னை விட்டுட்டு, உண்மையான கடவுளை விட்டுட்டு வேறொரு தெய்வத்தை நீ வழிபட ஆரம்பிச்சிட்ட அப்படின்றாரு. அப்படின்னா இந்த சபையில அப்ப அந்த சபை மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, உண்மையான தெய்வம் இயேசு சாமி தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த திரியேக தேவன் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கடவுள். இயேசு சாமி தான், பிதா தான் இயேசுவா வராரு. ஸோ அவரைத்தான் நம்ம வழிபடணும். அவர் தான் கடவுள், மீதி எதுவுமே கடவுள் கிடையாதுங்க. ஆனா நீ என்ன பண்ற? வேற ஒரு கடவுளை கொண்டு வந்து வச்சு வழிபடுற அப்படின்றாரு. அப்படின்னா அப்போ இந்த சபை யாரை குறிக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? ஆர்சி சபையை குறிக்குது. ஆர்சி சபையில தான் சிலை வழிபாடு, உண்மையான தெய்வத்தை விட்டுட்டு மனித வழிபாடு. மாதா மனுஷதான். அவங்க அப்போஸ்தலர்கள், புனிதர்கள், தேவ தூதர்கள், இவங்களையெல்லாம் வழிபட சொல்லி கொடுத்தது ஆர்சி சபை. பெர்கமு சபை எதை குறிக்குதுன்னா ஆர்சி சபையை குறிக்குது. இந்த சபையில தான் விக்கிரக ஆராதனை இருக்குது. நீ வேசிதனம் பண்ற, உண்மையான தெய்வத்தை விட்டுட்டு வேற ஒரு தெய்வத்துக்கிட்ட நீ போய் வழிபட மக்களுக்கு நீ சொல்லி கொடுக்குற. பிழையாம் எப்படி போதிச்சானோ அந்த மாதிரி உன் மக்களுக்கு நீ சொல்லி கொடுக்குற. தவறான போதனை போதிக்கிற. உண்மையான தெய்வத்தை விட்டுட்டு மனித வழிபாடு, சிலை வழிபாடு, இதெல்லாம் நீ சொல்லி கொடுக்கிற. சபையை கரைப்படுத்திட்ட. உண்மையான தெய்வத்தை தூர வச்சுட்டு நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற? மனித வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, சிலை வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற. கேட்டா அடையாளம்ன்ற. அடையாளமெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. வானத்திலாவது பூமியிலாவது கடல்ல இருக்கிறதாவது எந்த ஒரு உருவத்தையும் நீ சுரூபமா செய்யாத, உருவம் செய்து வழிபடாத அப்படின்னு சீனாய் மலையில மோசேக்கு 10 கட்டையில சொல்லி கொடுத்துருக்கிறாரு. என்னை தவிர வேற தெய்வம் உனக்கு கிடையாது, நான் தான் தெய்வம் அப்படின்னு. வானத்திலாவது பூமியிலாவது பூமிக்கு கீழாவது எந்த ஒரு அடையாளத்தையும் உருவத்தையும் உனக்காக தெய்வமாக உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு மோசேக்கு ஆண்டவர் சீனாய் மலையில சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் மறந்துட்டு, அதுவும் இல்லாம இயேசுசாமியே இப்ப நேரா
மறிச்சிட்டு நம்மளுக்கு மீட்பு கொடுத்துட்டு பரலோகத்துக்கு போயிட்டாரு. அவர் போன பிறகு கூட நீ என்ன பண்ற? சிலை வழிபாட்டை கொண்டு வந்துட்ட, பீலையாமினுடைய கோட்பாடை கொண்டு வந்துட்ட, நிக்கோலாயார் மதஸ்தனுடைய கொள்கையை உள்ள கொண்டு வந்து புகுத்துட்ட. நிக்கோலாயார், நிக்கோ அப்படின்னா துரத்தப்படுதல் அப்படின்ற அர்த்தமும். யாரு துரத்தப்படுதல் அப்படின்னா சபையில் இருக்கிற விசுவாசிகளை துரத்திட்டாங்க. அதாவது பாபிலோனுடைய அந்த எசபேலினுடைய பூஜாரிகள் தான் சபைக்குள்ள உள்ள வந்து நுழைஞ்சு நாங்கள் தான் ஆசாரியர்கள், நாங்கள் தான் குருக்கள், நாங்கள் தான் பிஷப், ஏன் நாங்கள் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, எங்ககிட்ட தான் கடவுள் அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு, எல்லாம் எங்ககிட்ட தான், எங்களுக்கு கீழே தான் நீங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, உங்ககிட்ட பேச மாட்டாரு, உங்களுக்கு அபிஷேகம் எல்லாம் கிடையாது, எங்களை தான் அபிஷேகம் பண்ணிக்கிறாரு, நாங்கள் தான் போதிப்போம், நாங்கள் தான் எல்லாம், எங்களுக்கு தான் எல்லாம் அதிகாரம் அப்படின்ற கொள்கையை சபைக்குள்ள கொண்டு வந்து உள்ள நுழைச்சது நிக்கோலாயர் அப்படின்ற ஒரு பிரிவினர். அந்த பிரிவினர் தான் இன்னைக்கு ஆர்சி சபை. ஆர்சி சபையில் குருக்களாகவும் பிஷப்பாகவும் கர்தினால்மார்களாகவும் சொல்லப்படுறது நிக்கோலாயர் தான். நிக்கோலாயர் மதத்தை சேர்ந்தவங்க. இந்த கொள்கையெல்லாம் இந்த பெர்கமு சபையில வந்து நீ சபைக்குள்ள இதெல்லாம் கொண்டு வந்து நுழைச்சிட்ட. ஸோ வெளியிலிருந்து வந்தான் பாரு இந்த நிக்கோலாயர், அவன் சொல்ற அந்த கருத்தை நீ ஏத்துக்கிட்ட. எப்படி ஏத்துக்கிட்ட அப்படின்றத கடந்த வீடியோவில் தயவு செய்து போய் பாருங்க, விளக்கமா கொடுத்துருப்பேன். பெர்கமு சபையில சிலை வழிபாடு எப்படி வந்துச்சு, நிக்கோலாயர் என்றவங்க யாரு, அவங்க எங்கிருந்து வந்தாங்க, எங்கிருந்து எப்படி சபைக்குள்ள வந்து உள்ள நுழைஞ்சி சபைய எப்படி கரப்படுத்தினாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் விவரமா கடந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். தயவுசெய்து என்னுடைய பழைய வீடியோவை போய் பாருங்க. பெர்கமு அப்படின்னு தலைப்பில் வீடியோவில் கொடுத்து நான் பேசியிருப்பேன். தயவு செய்து போய் பார்க்காதவங்களாம் அந்த வீடியோ போய் பாருங்க, விவரமா இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் அவ்வளோ விளக்கம் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேங்க, அதில் விவரமா இருக்கும், போய் பாருங்க எப்படி உருவாச்சு. ஸோ இந்த பாபிலோன்ல இருந்த சாத்தானுடைய இருப்பிடம் இப்போ எங்க வந்துடுச்சு? பெர்கம்ன்ற இடத்துக்கு வந்துட்டான். சாத்தான் அங்க வந்துட்டான், சபைக்குள்ள வந்துட்டான். ஈராக்கு, ஐப்ராத் நதி, பாபிலோன், அங்கத்தான் சாத்தானுடைய வழிபாடு ஆரம்பமே. அங்கத்தான் சாத்தானுடைய வழிபாடு உருவான இடமே பாபிலோன். ஐப்ராத் நதி அண்டையில் இருக்கிற பழைய பாபிலோன்ல தான் இந்த விக்கிரக ஆராதனை, சாத்தானுடைய வழிபாடெல்லாம் அங்கத்தான் உருவாச்சு. ஸோ அவனுடைய இருப்பிடம் அங்கதான் இருந்துச்சு. இப்ப சபை உருவாயிடுவா, இவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய இருப்பிடத்தை பெர்கமுக்கு மாத்திக்கணும். அதுதான் அந்த பேர். பெர்கம்னா சாத்தானுடைய இருப்பிடம் அப்படின்ற அர்த்தம். ஸோ இந்த சபை கரப்பட்டு போயிடுச்சு, சிலை வழிபாடு உள்ள வந்துடுச்சு, நிக்கோலாயர் மதஸ்தர் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க, சிலை வழிபாடு வந்துடுச்சு. சபை உண்மையான தெய்வத்தை விட்டுட்டு போலியான வழிபாடுகள், போலியானவங்களை வழிபடுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துடுச்சு. ஸோ அதனால நீ மனம் திரும்புன்றாரு, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். சீக்கிரம் நீ மனம் திரும்பு, இந்த சிலை வழிபாடெல்லாம் விட்டுடு, விக்கிரக ஆராதனை வேணாம், நிக்கோலாயர் மதஸ்தனுடைய கோட்பாடு உனக்கு வேண்டாம். வேதத்தில் நான் என்ன உனக்கு எழுதி கொடுத்தேன், ஆதி அப்போஸ்தலரோட என்னோடு கூட இருந்த சீடர்கிட்ட நான் என்ன போதிச்சனோ அதை நீ கடைப்பிடிச்சு நட. உன்னை உண்டாக்குன தேவன் நான் மாத்திரம்தான், வேற தேவன் உனக்கு கிடையாது, வேற தேவன் உனக்கு நீ உண்டாக்காத. அப்படி நீ உண்டாக்குனியானா நான் கத்தி எடுத்துட்டு வருவேன், வாளை எடுத்துட்டு வருவேன், உன்னோட யுத்தம் பண்ண நான் வருவேன் அப்படின்னு நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. விக்கிரக ஆராதனையை விட்டுடு,
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ லோகத்தின் ஆண்டவரை மட்டும் வழிபடு, ஆவியோடும் உண்மையோடும் வழிபடு அப்படின்னு சமாரியா பெண்ணுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆவியோடும் உண்மையோடும். ஆவியில தொழுதுகொள், உன் ஆண்டவரை உன் இருதயத்துல தொழுதுகொள். சிலையில கிடையாது. சிலை வைக்காத, என்னை விட்டு நீ போகாத, வேசிதனம் பண்ணாத, விக்கிரக வழிபாடு வேணாம். அப்படி நீ மனம் திரும்பல அப்படின்னா நான் கத்தியோடு வாளோடு வருவேன், உன்னை தண்டிக்கிறதுக்கு வாளோடு வருவேன்றாரு. அப்படி நீ மனம் திரும்பிட்ட, நான் சிலையெல்லாம் வழிபடுறது கிடையாது, நான் ஆண்டவர் மட்டும் தான் வழிபடுறேன் அப்படின்னா நீ ஜெயம் பெற்றியனா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி மனம் திரும்பி நீ வந்து ஜெயம் பெற்றுக்கொண்டால் என்ன சொல்றாரு, உனக்கு நான் வெகுமதி தரேன். என்ன வெகுமதி தரேன்னா, மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். மறைக்கப்பட்டிருக்க மண்ணாக்கா உணவு, ஆண்டவருடைய வார்த்தை தான் உணவு. மறைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள், வேதத்துல நிறைய வசனங்களுக்கு அர்த்தங்கள் மறைக்கப்பட்டிருக்குது, அதெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன். மறைவான மண்ணா புசிக்கிறதுக்கு உனக்கு கொடுப்பேன். வெண்மையான குறிக்கல்லையும் கொடுப்பேன். வெண்மையான குறிக்கல் அப்படின்னா வெண்வச ரட்சிப்பை உனக்கு தருவேன் அப்படின்றாரு. ஒரு கல்லை கொடுக்குறாரு, ஸ்ட்ராங்கா இருக்கிற கல்லை தரன்றாரு. கல்லின் மேல் எழுதப்பட்டு வேறு ஒருவரும் அறியக்கூடாத புதிய நாமத்தையும் கொடுப்பேன். ஒரு கல் ஒன்று வெள்ளையா இருக்கிற ஒரு கல் உனக்கு கொடுக்குறேன், அந்த கல் மேல ஒரு புதிய நாமத்தை, ஒரு பேரை அந்த கல் மேல எழுதியிருப்பேன், அந்த கல்லை உனக்கு நான் தரேன்றாரு. என்ன கல்? அதுதானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்ற கண்மலையாகிய கிறிஸ்து. அஸ்திவாரக்கல் இயேசு சாமி, நானே உனக்கு அஸ்திவாரமா இருப்பேன் அப்படின்றாரு. ஸோ இந்த பெர்கமு சபையில நான் கூட ஆர்சி சபையில் இருந்த ஆள் தாங்க. நான் கூட மாதாவை வழிபட்டு இந்த ஆளு தான். ஏன்னா எனக்கு சத்தியம் தெரியலப்பா. எங்க பெற்றோரெல்லாம் ஆர்சி சபையில, இன்னும் கூட எங்க சொந்தக்காரெல்லாம் ஆர்சி சபையில தான் இருக்கிறாங்க. என்ன ஆண்டவர் அந்த சபையிலிருந்து ஆவியினால என்னை நிரப்பி என்னை அபிஷேகம் பண்ணி அவரே என்னை போதிச்சு அந்த சபையிலேருந்து என்னை தூரம் எடுத்துன்னு வந்துட்டார். அந்த சபையிலேருந்து என்னை தூரம் கொண்டு வந்துட்டாரு. இது போல அந்த பெர்கமு சபையில இருக்கிற, ஆர்சி சபையில இருக்கிற கோடா கோடியான மக்களை ஆண்டவர் தன் ஆவியினால அபிஷேகம் பண்ணி அந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு உண்மையான ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை மட்டும் நான் கடைபிடிச்சு நடப்பேன். மனுஷன் சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். கடவுள் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் கேட்டு நடப்பேன் அப்படின்னு நீ வந்துட்டியனா உனக்கு மறைவான மன்னாவை நான் கொடுப்பேன் அப்படின்றாரு. அப்படி நான் வந்ததுனால தான் இன்னைக்கு உங்க மத்தியில, இன்னைக்கு உலகம் முழுதும் இந்த யூடியூப் மூலமாக உலகம் முழுதும் சத்தியத்தை எடுத்து பேசுறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை வந்து பேசணும்னா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையிலனா பேச முடியாது. என்ன கருத்துக்கள் மறைக்கப்பட்டிருக்குது. மறைவான மன்னாவை உனக்கு கொடுப்பேன் அவளை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ பெர்கமு சபை அப்படின்றது ஆர்சி சபையை குறிக்கிற அடையாளம். இன்னைக்கு நீங்க எந்த சபையில இருக்கிறீங்க அப்படின்னு உங்களையே நீங்க ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி ஆண்டவரை மட்டும், வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு அவரை மட்டும் ஆராதித்து தொழுது கொண்டு ரட்சிப்பு அடையும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு நானே எடுத்து சொல்றேங்க. ஸோ இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதை நிறைய பேருக்கு சொல்ல, இன்னைக்கு இந்த சபை உலகத்தில் இருக்குதா அப்படின்னா இருக்குது. ஆர்சி சபை உலகத்தில் இருக்குது. இன்னைக்கு உலகம் முழுசும் நிறைய பறவை இருக்குது. ஆர்சி சபை, பெர்கமு சபை, ஆர்சி சபை இன்னைக்கு உலகம் முழுசும் இருக்குது. சிலை வழிபாடு, பிழையாவின் கோட்பாடு, நிக்கோலாயர் மதஸ்தர் இருக்கிறாங்க. அதான் பெர்கமு சபை, ஆர்சி சபை. ஸோ இந்த செய்தியை உலகம் முழுசு சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஹைப்ன்ற ஒரு ஆப் இருக்கு, அதை டச் பண்ணுங்க,
கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, அதுக்கு உண்டான பதிலை நான் சொல்லுவேன். அடுத்த வீடியோ வந்து தியேத்ரா சபை. அந்த தியேத்ரா சபை எதை குறித்து பேசுதுன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.